மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 மாங்காவை நல்லா கழுவி தோல் சீவி எடுத்துக்கிறேன். இப்போ தோல் சீவின மாங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதோ இந்த மாதிரி எல்லாம் ஒரே அளவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சமைக்கும் போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ ஒரு வாணல் அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறமா வரமிளகாய் அந்த வாணலில் போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அதை சும்மா நான் சூடு மட்டும்தான் காட்டுறேன், நான் வறுக்கலை. அது எல்லா பக்கமும் சூடாகிற அளவுக்கு அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்பப்போ கை வச்சு பாருங்கள் அது சூடாயிடுச்சான்னு, இல்லைன்னா அது கருகிடும். கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இப்போ அதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே வாணலில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே தொக்கு ஊறுகாய்க்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் தொக்குக்கு தேவையான அளவு கடுகு அதை சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் அதை உள்ளே போட்டு நல்லா கலந்துக்கிறேன். தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கட்டி உப்போ நைஸ் உப்போ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கட்டி உப்பு தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அப்பப்போ இந்த மாதிரி நசுக்கியும் விடணும். இது கூட நான் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம சூடு காட்டி வச்சுருந்த மிளகாய் இருக்குது, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்ச மிளகாய் தூளையும் இது கூட சேர்த்துக்கிறேன். மிளகாய் கொஞ்சம் லைட்டாக நம்ம சூடு காட்டி வறுத்தனால அரைச்சனால இது கலர் பாருங்கள், நல்லா டார்க்காக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அதையும் நான் மாங்காய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலர் பாருங்கள், ரெட்டாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆனோடனே நம்ம சேர்த்த நல்லெண்ணெய் அப்படியே நல்லா பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு. நான் நடுப்புற டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு இன்னும் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த பதம் கரெக்டான பதமாக இருக்குது. அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ தொக்கு நல்லா சூடு ஆறினோடனே ஒரு கண்டெய்னரில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். தயிர் சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த தொக்கை ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.